அக்பரோட பிறகு ஒரு சுவாரஸ்யமான கதை. அக்பரோட அப்பா ஹுமாயூன் சரியான ஒரு ஜோசிய பைத்தியம். அப்போ அவங்க மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ஜோசியத்தை போய் கேட்குறாங்க. ஜோசியம் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறக்கணும். ஆனால் அப்படி பிறக்கும் போது அது கொஞ்சம் கெட்ட நேரமாக இருந்தது. உடனே ஹுமாயூனும் ஜோதிடரும் திட்டத்திட்டாங்க. அதாவது நல்ல நேரத்தில் குழந்தை பிறந்தா நல்ல பெரிய மன்னராக வரலாம் அப்படின்னு சொல்லி திட்டத்திட்டாங்க. ஆனால் அந்த பிரசவ வழியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியாது. ஏன்னா அந்த அப்போலாம் அந்த வசதியெல்லாம் கிடையாது. உடனே ஒரு ஓரமான மக்களுக்கு போய் ராணி பண்ணிட்டுனா ராணி சொல்லி திட்டத்துக்கு அதே மாதிரியே பண்ணுறாங்க. பிரசவ வழிக்கு நின்று கொஞ்ச நேரத்திலேயே அக்பர் பிறந்துருவாரு. அப்படி பிறந்த நேரத்தை மறுபடியும் கணிக்கும் போது அது மாபெரும் ராஜயோகமாக இருக்கும். ஆமாங்க, 1000 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நட்சத்திரத்தை அந்த நேரத்தில் தான் வந்து அக்பர் பிறந்திருக்காரு. அதே அந்த ராஜயோகத்தை பிறந்தாங்க. அந்த குழந்தை தான் பிற்காலத்தில் தன்னோட 13 வயசுல அரியணை ஏறி இந்தியா முழுவதையும் தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்த மாபெரும் சக்கரவர்த்தி அக்பர். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பதிவுகள் உங்களுக்காக காத்து